நிலவட்டமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனிமிகு சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அஹப்பர் ரஜுல் அஹாஹு ஃபல்யுக்பிர்ஹு அன்னஹு யுஹிப்பு. உங்களில் ஒருவர் ஒரு சகோதரரை நேசித்து விட்டால் அவருக்கு தெரியப்படுத்துங்கள், நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை என்று சொன்னார்கள். அந்த வகையில் உங்கள் எல்லோரையும் அல்லாஹ்வுக்காக நாங்கள் நேசிக்கிறோம். விசேடமாக தமிழ் பேசுகின்ற உலகில் நாகூர் என்கிற ஊர் ஒரு நகர், மிக பிரபல்யமான ஒரு நகர். எதற்கு பிரபல்யம் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படியான ஒரு ஊரிலே ஏகத்துவ பிரச்சாரம் என்பது சவாலான ஒரு விஷயம். அந்த சவாலை சமாளித்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேருதவி சாதனை படைத்திருக்கிறீர்கள். இது பெரிய ஒரு வெற்றி. அல்லாஹு தஆலா இந்த பணிக்காய் தங்களை அர்ப்பணித்த கபராளிகளாகி சென்ற எல்லோரையும் அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். பத்ர் சஹாபாக்களுக்கென்று ஒரு புனிதம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பிரச்சாரத்தை தொடங்கியவர்கள் என்ற வகையில் அவர்களுக்கென்ற ஒரு தனித்துவமான இடம் இஸ்லாத்தில் இருக்கிறது. அந்த வகையில் இந்த பிரச்சாரத்தை எமது இந்த பிராந்தியத்தில் ஆரம்பித்தவர்களை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும், அவர்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும், கபரை விசாலப்படுத்த வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு, கனிமிகு சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தில் இறுதி தருவாயை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வாழ்நாளில் மிக மிக முக்கியமான நாட்கள் இந்த நாட்கள். அல்லாஹு தஆலா இதை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், இக்தரபத்திஸ் ஸாஆ, மறுமை நெருங்கிவிட்டது என்று சொல்கிறான். சொல்லப்பட்டு 1400 ஆண்டுகள் கடந்து விட்டன, இன்னும் மறுமை வரவில்லை. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய கலாம் பொய்யுரைக்கிறதா? நிச்சயமாக கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புஇத்து அன வஸ்ஸாஅ கஹாதைன், நானும் மறுமையும் இவ்வாறு அனுப்பப்பட்டோம் என்று 2 விரல்களை இணைத்து காண்பித்தார்கள். அப்படி என்றால் எனது வருகையும் மறுமையும் மிக நெருக்கமானது என்று சொன்னார்கள். சொல்லப்பட்டு 1400 ஆண்டுகள் கடந்து விட்டன, இன்னும் மறுமை வரவில்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகளும் பொய் சொல்லுமா? நிச்சயமாக வேத வாக்குகள் வஹி. அப்படி என்றால் இந்த வசனங்களில் அர்த்தம் என்ன? அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நாட்களின் எண்ணிக்கை அல்லாஹ்விடத்தில் எப்படி கணிக்கப்படும் என்றால், கஅல்ஃபி ஸனா மிம்மா தஅத்தூன், எங்களிடத்தில் 1000 வருடங்களை போன்றதுதான் அல்லாஹ்விடத்தில் ஒரே ஒரு நாள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையில் மறுமை நெருக்கமானது என்று சொன்னது 1400 ஆண்டுகளாக இருக்கலாம் எங்களுடைய பார்வையில். அல்லாஹ்வுடைய பார்வையில் கிட்டத்தட்ட 1.5 நாள் மறுமை மிக நெருக்கமானது. சகோதரர்களே, இந்த மறுமைக்கு நாங்கள் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பது முக்கியமான ஒரு கேள்வி. கனிமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, அதாவது 3 விதமான துனியாவை நாங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. ஒன்று, நாங்க வாழ்ந்துக்கிற இந்த துனியா. இரண்டாவது, பர்ஸகுடைய கபருடைய வாழ்க்கை. மூன்றாவது, ஆகிரத்திலே ஒன்றில் சுவர்க்கவாதி அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதற்கு மாற்றமான ஒரு முடிவு. இந்த மூன்றிலேயும் இந்த 2 வாழ்க்கை இருக்கிறது. எந்த வாழ்க்கை? பர்ஸகுடைய வாழ்க்கையும் ஆகிரத்துடைய வாழ்க்கையையும் தீர்மானிப்பது எந்த வாழ்க்கை? துனியாட வாழ்க்கை. இதான் அதை தீர்மானிக்க போகிறது. ஆனால் இந்த வாழ்க்கையின் கால அளவு தொடர்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? அஅமார் உம்மதி மா பைன 60 இல 70, என் சமூகத்தின் வயதில்லை என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதுன்றாங்க. கொஞ்சமான காலம். இந்த 60 வருடத்திற்குள் எங்களுடைய பர்ஸகுடைய வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள் என்று நமக்கு தெரியாது. சஹாபாக்கள், நபிமார்கள் எல்லோரும் இன்று வரைக்கும் பர்ஸகுடைய கபருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பல்லாயிரம் ஆண்டுகள். மறுமை அதுக்கு எண்ணிக்கையே கிடையாது, முடிவே கிடையாது. ஒரு புத்திசாலி
ஒரு நல்ல விளக்கசாலி இந்த 60 வாழ்க்கை கொஞ்சமான வாழ்க்கை, இதை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பொருத்தமாக நான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பது முதன்மையான தெரிவாக இருக்கணும். கண்ணியமிகு சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் மௌத்தாகுவோம். இந்த சபையில இருக்கிற யாராவது இதுவரைக்கும் மலக்குமார்களை பார்த்திருக்கிறோமா? காணவே இல்லை. அல்லாஹ்ட பாவமே செய்யாத படைப்புகள். ஆனால் வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக மலக்குமார்களை பார்க்காம நாங்க மௌத்தாக மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஅஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ்வும் சந்திக்க விரும்புகிறான். யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறாரோ அவரை அல்லாஹ்வும் சந்திக்க வெறுக்கிறான்ங்கிறாங்க. ஆயிஷா நாயி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்கணும் அப்படின்னா நாங்க எல்லோரும் மௌத்தாகணும். மௌத்தானதா அது சாத்தியம். மௌத்தண்டா எங்கள் எல்லோருக்கும் பயம். யாருமே ரெடி இல்லை. அப்படி என்றால் அல்லாஹ்வும் எங்களை சந்திக்க வெறுக்கிறானா என்று கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொன்ன செய்தி அதுவல்ல. எல்லோருக்கும் சக்கராத்துடைய டைம் ஒன்று வரும், மௌத்தாகிற நேரம் ஒன்று வரும். அந்த நேரத்தில் உயிர் தொண்டை குழியை வந்தடையும். எங்களுடைய பார்வை பிறண்டுவிடும், விரல்கள் இன்னோடு விரலோடு ஒட்டிவிடும், எங்களுடைய இதய துடிப்பு தனது இறுதி கட்டத்தை நெருங்கிவிடும். எதுவுமே செய்ய முடியாத ஒரு கட்டம். அந்த நேரத்தில் மலக்குல் மௌத் வருவார். அந்த மனிதர் நல்ல மனிதராக வாழ்ந்திருந்தால், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருந்தால் மலக்குல் மௌத் வருவார். வந்து இந்த அடியானின் இறுதி கட்டத்தில் நன்மாராயணை சொல்லுவார். நீங்க பயப்பட வேண்டாம், உங்களுக்கு நல்லது இருக்கிறது என்று சொல்லப்பட்டவுடன் அந்த மனிதர் மௌத்த விரும்புவார். யா அல்லாஹ், உன்னிடம் இருப்பதை நான் அடைய வேண்டும், நான் உன்னிடம் வருவதற்கு தயார் இறைவா என்று சொல்லுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் மௌத்தை விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ்வும் விரும்புகிறான். யார் அப்பாயின்மெண்ட் ஆறது? கலெக்டர் இல்ல, ஜனாதிபதி இல்ல, அல்லாஹ் எங்களை சந்திக்க விரும்புகிறான். யாரு? மௌத்தை இந்த நேரத்தில் விரும்புகின்றவர்கள். அல்லாஹு தஆலா எங்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயார் மனோநிலையை எனக்கும் உங்களுக்கும் தந்தரல வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, அதுவே கெட்ட மனிதராக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மலக்குமார்கள் வருவாங்க, இவர் கடைசி கட்டத்தை நெருங்கி இருப்பார், இவர் எச்சரிக்கப்படுவார். அந்த நிகழ்வை பார்த்தவுடன் என் முடிவு இதுதான் என்பதை தெரிந்தால் அமருவார். இறைவா, எனக்கு கொஞ்சம் சொற்ப நேரம் தேவை, நான் மீண்டும் நன்மையோடு வருகிறேன். சான்ஸ் கொடுக்கப்படவே மாட்டார், மௌத்த வெறுப்பார். ஆனால் அவருடைய முடிவு மிக கஷ்டமாக, அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். அல்லாஹு தஆலா அந்த நிலைமையில் இருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த ரமலான் எங்கட கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். இது எல்லோரும் பேசுகிற வார்த்தை தான், கடைசி ரமலானாக இருக்கலாம் என்கிறது. ஆனால் உண்மையில் ஒரு இபாதத் செய்கிற பொழுது உயிரோட்டமாக அந்த வணக்கம் வரணும் அப்படி என்று சொன்னால், இதுதான் என்னுடைய இறுதி அப்படி நினைச்சாதான் அந்த உயிரோட்டம் வரும். இல்லாட்டி அப்படி வராது. எங்களுடைய ஜனாதாக்கள் தொழுகை நடாத்தப்படும், கஃன் செய்யப்பட்டு கொண்டு போய் கபரிலே வைக்கப்படுவார்கள். வைக்கப்பட்டால் என்ன நடக்கும்? நல்லடியாராக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பாதணி ஓசையை கபரில் வைக்கிறவர் கேட்பார், செவியேற்பார். அடை எல்லாமே ஒருத்தர் மௌத்தாகி நல்லடக்கம் ஒரு 3 மணித்தியாலம், 5 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், அதற்குள் அவருடைய விசாரணை ஆரம்பிக்கப்படும். இந்த உலகத்தில் 80 வருஷம் அவர் வாழ்ந்திருக்கலாம், விசாரணை 2 அவர் 3 அவருக்குள்ள ஸ்டார்ட் ஆயிரும் விசாரணை. இந்த வருஷத்துல 90 வருடங்கள் இந்த துனியாவில் அவர் வாழ்ந்திருக்கலாம். விசாரணை
ஒரு சொற்ப நொடிக்குள் ஆரம்பிக்கப்பட்டு தாமதமே கிடையாது. இங்க உள்ள மாதிரியான கோர்ஸ் கிடையாது, உடனே ஆரம்பிக்கப்படும். 2 மலக்குமார்கள் வருவாங்க. நல்ல மனிதராக இருந்தால் அவரிடம் 3 கேள்வி கேட்கப்படும். சிம்பிள் கேள்விதான், இலகுவான கேள்விதான். பேப்பர் ஆல்ரெடி அவுட் ஆகிட்டு, ஒரு எக்ஸாம் நடக்க போகுது, கேள்வி பேப்பர் ஏற்கனவே அவுட் ஆனா ஸ்டூடெண்ட் யாரும் ஃபெயில் ஆகுவாங்களா? ஃபெயில் ஆகவே மாட்டாங்க. கபர்ல கேட்கப்படுற கேள்வி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவுட் ஆயிடுச்சு. ஆனால் இலகுவான கேள்விகள். உமது ரப்பு யார்? உங்களுடைய தீன் என்ன? முகம்மதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இலகுவான கேள்வி. ஆனால் பாடமாக்கி எழுதுகிற கேள்வி அல்ல, வாழ்ந்து பதில் அளிக்க வேண்டிய கேள்வி. நல்ல மனிதராக இருந்தால் அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுவார். சொன்னால் அவருடைய கபருக்கு மட்டும் சில விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்து விரிப்பு அவருடைய கபருக்கு விரிக்கப்படும். நாங்க சுத்துற கபன் துணி அல்ல. சுவர்க்கம் தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுவர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கின்ற அளவுக்கு இடம் கிடைப்பது கைரும் மின துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்ததென்றாங்க. அதுல இருந்து ஒரு விரிப்பு இவருக்கு கிடைக்கும். அவருடைய கபருக்கு சுவர்க்கத்தில் இருந்து நறுமணம் வந்து கொண்டே இருக்கும். அவருடைய கபருக்கு கண்ணெட்டுகின்ற தூரம் வரை அந்த கபரு விசாலம் அடையும். ஒளிமயமான கபராக அது மாற்றப்படும். இதெல்லாம் பார்த்தவுடன் அந்த மனிதர் மலக்குமார்கள்ட்ட சொல்லுவார், எனக்கு இங்க கிடைச்சிருக்கிற பாக்கியத்தை என் ஃபேமிலிக்கு, என் குடும்பத்துக்கு கொஞ்சம் சொல்லிட்டு வந்துடுறேன், அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படி என்று சொல்லுவார். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நீங்கள் புது மணமகனை போன்று உறங்குங்கள் என்று சொல்லுவாங்க. அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, அதுவே கெட்ட மனிதனாக இருந்தால், மோசமாக வாழ்ந்திருந்தால், எங்களுக்கு தெரியும் அவர் எந்த கேள்விக்கும் பதிலளிக்க மாட்டார், அலறிக் கொண்டிருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மலக்குமார்கள் இரும்பாலான ஒரு ஆயுதத்தினால் பிடரியில் ஓங்கி அடிப்பார்கள். ஜின்களையும் மனிதர்களையும் தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் அந்த சத்தத்தை செவியேற்பார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த 60 வருஷத்து வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு 40 கடந்துச்சு, 20 பேய்த்து, 30 பேய்த்து. இந்த ரமலான் எங்களுடைய இறுதி ரமலானாக இருக்கலாம் என்கிற உணர்வோடு நாங்கள் இபாதத் வணக்கம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, இதுல முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். முதலாவது, அதாவது சஹீஹுல் புகாரி கிரந்தத்தில் நாங்கள் எல்லோரும் வணக்கம் செய்கிறோம் என்பது உண்மை. ஆனால் உண்மையில் வணங்குகிறோமா என்பது எங்கள் முன்னாடி உள்ள பெரிய ஒரு கேள்வி. சஹாபாக்கள் சொல்றாங்க, சலஃபுகள் சொல்றாங்க, குன்னா இதா ஜிஅ்ன ஸலா خلقنا الدنيا مع نعالنا. நாங்க பள்ளிக்குள் சமூகம் தந்தால் பாதணிகளை கலட்டி வைக்கின்ற பொழுது துனியாவையும் சேர்த்து கலட்டி வைத்து கொடுத்தான் உள்ள வருவோம் அப்படிங்கிறாங்க. அவர்களும் இபாதத் செய்தார்கள், நாங்களும் வணக்கம் செய்கிறோம். ஆனால் இரண்டுக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, என்னுடைய தோழரில் ஒருவர், உங்களில் ஒருவர், ரசூலுல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களில் ஒருவர் உஹது மலை அளவு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சாலும் எந்த தோழரில் சஹாபாக்களில் ஒருவர் ஒரு கைப்பிடி அளவு தர்மம் செய்வதற்கு கூடாது, ஈடாக மாட்டாது. அதிகம் செஞ்சா அதிக புள்ளி கிடைக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அவங்க கொஞ்சம் செஞ்சது கூட நெருங்கலாம் என்கிறாங்க. ஏன்? அல்லாஹ்விடத்தில் அளவுகள் முக்கியம் அல்ல, எண்ணிக்கைகள் முக்கியம் அல்ல. நான் எத்தனை பேரை நோன்பு திறக்க வச்சிருக்கிறேன், எவ்வளவு ஜகாத்து கொடுத்திருக்கிறேன், எத்தனை இஃப்தார் நடத்திருக்கிறோம், இது அல்லாஹ்விடத்தில் முக்கியம் அல்ல. அல்லாஹ்விடத்தில் அந்த வணக்கத்தின் தூய்மை தான் என்னது முக்கியம். அதுக்கு என்ன சொல்ற அரபால? இஹ்லாஸ் என்று சொல்லுவாங்க.
இஹ்லாஸ ஒரு குர்ஆனுடைய வசனத்தை பாருங்க. அந்த இஹ்லாஸ் என்கிற பிரயோகம் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், பால் தொடர்பாக சொல்கிற பொழுது மின் பைனி ஃபர்தின் வ தமின் லபனன் ஹாலிஸா அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையில் இருந்து வருகிற தூய்மையான பால் என்கிறான். லபனன் ஹாலிஸா, இஹ்லாஸ், தூய்மையான பால். சாணமும் இருக்குது, இரத்தமும் இருக்குது, ரெண்டில் எதிர வாசமும் அதுல வரல. அப்படி தூய்மை அப்படிங்கிறாங்க. இபாதத்துக்களும் அந்த மாதிரி உயிரோட்டங்களோடு வரணும் என்பதை அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, நாங்களும் தொழுகிறோம். எங்கட இபாதத்துக்கு ரெண்டு வடிவம் இருக்கு. ஒன்று என்ன? லாஹிர், வெளிப்படையான வடிவம். மாஷா அல்லாஹ், எங்கட தொழுகையை பார்த்தா சுன்னத்து பேணப்பட்டிருக்குது, நோன்பை பார்த்தா ஹதீஸ்ல சொல்ற சட்ட திட்டம் எல்லாம் பேணப்பட்டிருக்குது, ஹஜ்ஜ பார்த்தா அந்த வணக்கங்களுடைய சுரூப் எல்லாமே பேணப்பட்டிருக்குது. ஆனால் இபாதத்துக்கு பாத்தின் ஒன்று இருக்குது, உள்ளக ரீதியான ஒரு விஷயம் இருக்குது. அதுல ரொம்ப கவனமாக நாங்க இருக்கணும். கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புகாரி கிரந்தத்திலே முதலாவது செய்தி, ஒரு புத்தகம் எழுதினா என்ன இருக்கும்? முன்னுரை ஒன்று இருக்கும். இந்த புத்தகத்தை நான் ஏன் எழுதுகிறேன் என்கிற ஒரு குறிப்பு இருக்கும். அது எதுவுமே இமாம் புகாரி என்ன செய்யல, கொண்டரல. இமாம் புகாரி ஸ்டார்ட் பண்றார் என்ன தெரியுமா? இன்னமல் அஅமாலு பின்னியாத். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எல்லா செயல்களும் நீயத்தை பொறுத்ததுதான். உங்களுடைய நீயத் என்பது முக்கியமானது. வெளி இபாதத்துக்கு இமாம் புகாரி வரல. உள் இபாதத், இபாதத்தின் உள்ளக விஷயங்கள் தொடர்பாக இமாம் புகாரி ஆரம்பிக்கிறார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இதை எழுதிட்டு சுப்ஹானல்லாஹ் பாருங்க, அவரு அல்லாஹ் குர்ஆன பாதுகாத்தது என்பது அவனுடைய கலாம், பாதுகாக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு, அவன் பாதுகாத்திருக்கிறான். இமாம் புகாரி எழுதிய ஒரு நூலை அல்லாஹ் அதே மாதிரி பாதுகாத்திருக்கிறான், அல்லது அதற்கு அடுத்தபடியாக பாதுகாத்திருக்கிறான் என்றா அதுல பிரதானம் என்ன? இமாம் அவர்களுடைய இஹ்லாஸ். அந்த டைம் பிரிண்ட் இருந்துச்சா? அந்த டைம் எழுதுகோள்கள் இப்போ உள்ள மாதிரியான வசதிகள் இருந்துச்சா? எதுவுமே இல்லாத நேரத்தில் எழுதப்பட்டதை அல்லாஹ் இன்று வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கிறான். இமாம் அவர்கள் அந்த நூலை முடிக்கிற பொழுது எப்படி முடிக்கிறாங்க தெரியுமா? இறுதி ஒரு ஹதீஸை கொண்டாடுறார், கடைசி ஹதீஸ். அதாவது கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் தகீலத்தானி ஃபில் மீசான். ரெண்டு கலிமா இருக்குது. அந்த ரெண்டு கலிமாவும் சிம்பிளான இலகுவான கலிமாக்கள், நாவுக்கு லேசா வந்துடும். மீசான உங்களோட தராசு என்ன செய்யும்? மறுமையில் கணக்க செய்யும், அதிகரிக்கும் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்கிற ஹதீஸை கடைசி இதா கொண்டு வரார். கடைசியா முடிக்க நம்ம என்ன பண்றது? துஆ செய்யறது, இல்லாட்டி அகூலு கௌலி ஹாதா ஏதோ ஒன்று சொல்றது. இமாம் அவங்க எந்த ஹதீஸை கொண்டு வரார்? இதோட கொண்டு வரார். ஃபர்ஸ்ட் ஹதீஸ் என்னது? எல்லாமே எண்ணங்கள் தான், உங்களுடைய எண்ணம் முக்கியமானது. இரண்டாவது கொண்டு வரார் கடைசியா, இந்த எண்ணங்கள் எல்லாமே நெருக்கப்படும் பாப்பா, எல்லாமே நெருக்கப்படும். அந்த நிறுவை அல்லாஹ்வுடைய பார்வையில் எண்ணிக்கை அல்ல, எங்கட பார்வையில தான் 10 இருந்தா கூட, 15 இருந்தா அதை விட கூட. அல்லாஹ்வுடைய பார்வையில் எண்ணிக்கை அல்ல, அந்த அந்த அதனுடைய தூய்மை தான் அல்லாஹ்விடத்தில் மிக முக்கியமானது. இமாம் அவர்கள் அப்படி முடிப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபஅம்மா மன் தகுலத் மவாசீனு, யாருடைய நன்மை தட்டு கனவியாகிறதோ அவர் நல்ல வாழ்க்கையில இருப்பார். அதுவே யாருடையது கம்மியாகிறதோ அவர் பெரும் நஷ்டவாளியாக மாறுவார் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, மிக தூய்மையாக எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த தொழுதம் எவ்வளவு தொழுகிறோம் என்பதை விட, எவ்வளவு தர்மம் செய்கிறோம் என்பதை விட, நான் அல்லாஹ்வுக்கு பூர்த்தியாக முழுமையாக கட்டுப்பட்டு இதை செய்கிறேனா
என்பதை அடிக்கடி பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு அம்சம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை வருடம் நோன்பு பிடிச்சாங்க? ரமலானுடைய மாதத்தை 9 வருஷம் பிடிச்சாங்க. எப்ப கடமையாக்கப்படுது? ஹிஜ்ரி 2 ஷஅபானுடைய மாதம் நோன்பு கடமையாக்கப்படுது. அப்ப அந்த வருஷம் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு பிடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத் ஆகுறாங்க எப்ப? ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல்ல மௌத் ஆகுறாங்க. அந்த வருஷம் நோன்பு பிடிக்கல. அப்ப 9 ஆண்டுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டாங்க. இந்த 9 வருடமும் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த விஷயம் முக்கியமானது. அதாவது நாங்க இதுல ஒரு 15 வருஷமா நோன்பு பிடிக்கிறவங்க இருக்கிறோம், 20 வருஷமா ரமலான் அடைந்தவர்கள் இருக்கிறோம், 30 வருஷமாக ரமலானை அடைந்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோம். வளமையாக நாங்க என்ன பண்றது? ஒரு ரமலானை விருந்தாளி மாதிரி தான் பாக்குறது. ஃபர்ஸ்டுக்கு முதல் நாள் எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா ஒரு மந்தி ஒன்று கொடுப்போம் என்று ரெடி ஆகும். முடியுமாக இருந்தால் காரைக்காலுக்கும் போய் அந்த மந்தி எடுத்துக்கு வரலாமான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாள் நல்ல கவனிப்போம். அந்த மாதிரி தலை நோன்பு வந்து விட்டா பள்ளி நிறைஞ்சு வடி. ஒரே நாள்ல 2 ஜுசு 3 ஜுசு 5 ஜுசு ஓதிடுவாரு. ஒரு விருந்தாளி தொடர்ந்து எங்க வீட்டுல நிப்பார் அப்படி என்றால் முதல் நாள் கொடுத்த கவனிப்பு குறைஞ்சது, கம்மியா போய்க்கிறோம். எப்ப போவார் என்கிற மனோநிலைக்கு வந்துருவோம். அந்த மாதிரி ரமலானும் 8-10 ஆகிற பொழுது ஆரம்ப நாட்களில் இருந்த வேகமும் விவேகமும் இருக்காது. பள்ளிகள் வெறிச்சோடிடும். அதே விருந்தாளி எங்களுடைய வீட்டுல இருந்து கடைசியா ஒரு 10 நாளைக்கு பிறகு நான் நாளைக்கு போறேன் அப்படின்னா பைனலா போறாரு மனுஷன், ஒரு நல்ல சாப்பாடை கொடுத்து தான் அனுப்பணும் அப்படி என்று ஒரு விசேடமான சாப்பாட்டுக்கு ரெடி ஆகுவோம். அந்த மாதிரி இறுதி 10 வந்தா மீண்டும் ஒரு விசாரம் எங்களுக்கு என்ன செய்யும்? வரும். பள்ளி நிறைஞ்சு வடி. ஒரு விருந்தாளி எங்கட வீட்டுக்கு வந்து அவர் விடை பெற்று செல்கிற பொழுது அவர் நாளைக்கு நான் போறேன் அப்படின்ட்டு அவர் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வெளியாகுவார். வெளியாகிற பொழுது அவருடைய போனோ சார்ஜரோ பெண்ணோ ஐடி கார்டோ ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டா ஓடி போய் சகோதரர் உங்களோட போனை மிஸ் பண்ணிட்டீங்க எடுத்துக்கு போங்க, உங்களுடைய பெண்ணை மிஸ் பண்ணிட்டீங்க எடுத்துக்கு போங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புவோம். ரமலானும் எங்களை விட்டு விடை பெற்று செல்கிற பொழுது நீங்கள் கொண்டு வந்த இரவு வணக்கம், நீங்கள் கொண்டு வந்த நாவடக்கம், நீங்கள் கொண்டு வந்த இதர வணக்கங்கள் பார்சல் பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு. இதைத்தான் 30 வருஷமாக 15 வருஷமாக 10 வருடமாக நாங்கள் எல்லோரும் செஞ்சுக்கிறோம். கண்ணியமிகு சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ரமலானில் இதை எதிர்பார்க்கவில்லை. இந்த மாசத்துல புனிதத்தை தெரியும், ரமலானில் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு தெரியும் ரமலான் எதனால் சிறப்பிக்கப்பட்டது? அல் குர்ஆன். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல் குர்ஆனால் சிறப்பிக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடல் பிளந்து அல்லாஹு தஆலா கரை சேர்க்கிறான், அவங்கள பாதுகாக்கிறான். அதுக்கு அவங்க நன்றி கடனாக பிடிச்ச நோம்பத்தின ஒரே ஒரு நோம்பு பிடிக்கிறாங்க, ஆஷுரா நோம்பு. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை நமக்கு தந்துட்டு என்ன சொல்றான்? ஒரு மாசம் நோன்பு பிடிக்குமாறு சொல்றான். அப்படி என்றால் அல்லாஹ்விடத்தில் இந்த குர்ஆனுடைய வெயிட் எந்த அளவு இருக்கும்? அல்லாஹ்வுடைய கலாம். நாங்க பெரும் பாக்கியம் பெற்றவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். இதுல ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்றா அது ஒரு எழுத்து அல்ல, 3 எழுத்து, 30 நன்மை. எங்கிடத்துல ஒரு புத்தகத்தோடு கொண்டு வந்து வைக்கிறாரு, ஒரு 500 பக்கம் கொண்ட புத்தகம், ஒரு 5000 சொல் அந்த புத்தகத்துல இருக்கண்டு வைப்போம். ஒரு சல்லி வசதி படைத்தவர் சொல்றாரு, ஒரு சொல்லுக்கு 1 ரூபாய் நான் தாரேன்ங்கிறாரு. எப்படி ஓதுவோம்? எப்படி அதோட வேகம் அனுப்போம்? பேசிக்குவோம். இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சது? அவர் சொல்லுவார் ஒரு 5000 ரூபாய் கிடைச்சது. இவர் ஒரு 8000 ரூபாய், 8000மா? அடுத்த நாள் இவர் ஒரு 12000 ரூபாய் டார்கெட் பண்ணுவார். சாக்க நினைச்சு தலையில போட்டுக்கு என்ன செய்வார்? சல்லி வருது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மைப்பா அப்படின்னாங்க. ஒரு எழுத்துக்கு 10 நன்மைண்டாங்க. சகோதரர்களே,
இந்த கலாமோடு எங்களுடைய அல்லாஹ்வுடைய கலாமோடு எங்களுடைய தொடர்பு என்ற அளவுக்கு இருக்குது. ரசூலுல்லாஹ் இந்த 9 வருடங்கள் நோன்பு நோட்டார்கள். இந்த 9 வருஷமும் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தி? நாங்க நோம்பண்டா எங்களோட வயிறும் எங்களுடைய நாவுகளும் பசித்திருத்தலும் தாகித்திருத்தலும் தான் நோன்பண்டு நினைக்கிறோம். ஆனா இஸ்லாம் என்ன எதிர்பார்க்குது? இதை தாண்டி எங்களுடைய கல்வி உள்ளம் பசித்திருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 9 ஆண்டுகளும் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஒருத்தர் சண்டைக்கு வாரார், பிரச்சனைக்கு வாரார், அவராக அத்துமீறி வாரார், நீங்க என்ன பண்ணுங்க? நான் நோம்பாளி என்று சொல்லி சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த பொறுமை இருக்குதானே, எங்களுக்கு ரமலான் இந்த கடந்த 30 வருடங்களில் 20 வருடங்களில் இந்த பக்குவத்தை இந்த மாதம் என்னிலும் உங்களிலும் விதைத்திருக்கிறதா சகோதரர்களே? ரமலான் முடிஞ்சு பெருநாள் அண்டே மொத்தமா காலி தானே, அப்ப அது ஃபெயிலியர் தானே. ஒரு மாசம் பயிற்சி தோல்வியே. சஹாபாக்கள் அப்படி இருக்கலையே. அந்த பொறுமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது நாளை மறுமையில சொர்க்கத்தில் நுழைகிற பொழுது மலக்குமார்கள் நிற்பாங்க வாசல்ல, நின்று சொல்லுவாங்க, ஸலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும், நீங்கள் பொறுமையாக இருந்ததற்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலி வழங்கட்டும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். ஏன்னா நீங்க பொறுமையா இருந்தீங்க. சொர்க்கம் போறண்டா அந்த பொறுமை அவசியம். பொறுமைங்கிறது நாங்க சொல்ல வார பொறுமை அல்ல. வாழ்க்கையிலே அது ஒரு வகையான பொறுமை, வேற பொறுமை இருக்குது. நோன்பு அந்த பொறுமையை தான் எங்கள்கிட்ட எதிர்பார்த்துச்சு. ஆனால் உண்மையில் அதை நாங்கள் செய்யல. உண்மையில கோபத்துக்கு என்ற ஒரு சக்தி இருக்குது, அது உங்களுக்கும் எனக்கும் தெரியுது. பொறுமைக்கு அதை விட பெரிய சக்தி இருக்குது, அது தெரியுதா? அது தெரியல. பொறுமைக்கு உலகத்தில் மிக சக்தி பொறுமைக்கு தான் இருக்குது, அது எங்களுக்கு தெரியல. கனிமிகு சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமா ஊதிய அஹதுன் அதான் கைரன் வ அவ்ஸஅ மின ஸப்ர், பொறுமையை விட மிக விசாலமான ஒரு அருள் யாருக்கும் கொடுக்கப்படலைங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாருக்குமே கொடுக்கப்படலைங்கிறாங்க. இன்னொரு செய்தியை பாருங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அஸ்ஸப்ர் மினல் ஈமான் பிமன்சிலத்தி ரஅஸ் மினல் ஜஸத், உடம்புக்கு எப்படி தலை முக்கியமோ அந்த மாதிரி ஈமானுக்கு பொறுமை முக்கியம் அப்படியேண்டாங்க. கனிமிகு சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுமையை, மனப்பக்குவத்தை சஹாபாக்களுக்குள் விதைத்தார்கள். இந்த பொறுமை 3 வகை இருக்குது. ஒன்று என்னது? துனியாவுல எங்களுக்கு ஏற்படுகிற கஷ்டங்களில் பொறுமை, அஸ்ஸப்ர் அலல் பலா வல் முஸீபா. துனியாவுல என்ன கஷ்டம் வந்தாலும் அதுல பொறுமை. எங்களுக்கு தெரியும், உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்றாங்க? தந்த கணவன் மௌத்தாகிறாங்க. பொறுமைக்கு ஒரு சக்தி இருக்கின்றது தானே. மௌத்தானால் அவங்களே சொல்றாங்க, என்னுடைய கணவனை போன்ற ஒரு சிறந்த மனிதரை நான் காணவே இல்லை, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிங்கிறாங்க. அப்படி நல்லவங்கிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஜுர்னி ஃபீ முஸீபத்தி வக்லிஃப் லீ கைரன் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சோதனைக்கு கூலிதான், நான் பொறுமையாக இருக்கிறேன். அதே போன்று சொல்றாங்க, எனக்கு இதை விட நல்ல ஒன்றை தந்தருள்வாயாக அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹு தஆலா கால ஓட்டத்தில் அவங்களுடைய இத்தா காலம் முடிந்த பிறகு வரலாற்றில் யாரை திருமணம் செஞ்சு வைக்கிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செஞ்சு கொடுக்கிறான். உலகத்தில் மிகச்சிறந்த மகனை, அல்லாஹ்வுடைய தூதரை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹு தஆலா திருமணம் செய்து வைக்கிறான். பொறுமைக்கு பெரிய ஒரு சக்தி இருக்குது. முதலாவது, வாழ்க்கையில நாங்க துண்டு துண்டாக ஆக்கப்படலாம், பெரும் நஷ்டங்களை சந்திக்கலாம், எதிர்பார்த்தது எதுவும் நடக்காமல் போகலாம். என்ற இந்த துனியா எங்களுக்கான துனியாவல்ல. ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும், என்ற ரப்பு தாயை விட பல மடங்கு இரக்கமானவன். என்னை சோதிக்கிறான் என்றால் என் மீது கொண்ட அன்புதான்.
அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டால்தான் அந்த பொறுமை வரும். இப்ப உதாரணமா ஒரு பிள்ளை, ஒரு சின்ன குழந்தைய மடியில வச்சிருக்கிறோம், சிறுநீர் கழிச்சிச்சு, என்ன செய்வோம்? கோபப்படுவோமா? குழந்தைய முத்தமிட்டுட்டு குழந்தையும் சுத்தம் செஞ்சு நாங்களும் எங்களை சுத்தப்படுத்திக் கொள்வோம். அதுவே டீ எடுத்துட்டு வாராது, தடுக்கி எங்களை விழுந்துச்சு, ஒரு பார்வை ஒன்று பார்ப்போமா இல்லையா? தண்ணி எடுத்துட்டு வாராது, டீ நஜீஸ் இல்லை, தண்ணி நஜீஸ் இல்லை, ஆனா குழந்தை நஜீஸோட வருகிற பொழுதும் கோபமும் வரல, ஏற்றுக்கொள்றோம். இங்க நல்ல தண்ணி தான் பட்டது, கோபம் வருது. ஏன்? நாங்க ஏற்றுக்கொள்ள ரெடி ஆகிறோம். குழந்தை என்ற ரப்பு என்னை சோதிக்கிறான் அப்படி என்றால் அந்த சோதனையில் நிச்சயமாக எனக்கான பெரும் கூலியை என் ரப்பு வைத்திருக்கிறான் என்பதை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டால்தான் அந்த பொறுமை எங்களுக்குள் வரும் என்பதை புரிந்து கொள்ளணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, எனவே முதலாவது எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா நிலைமைகளிலும் பொறுமை காக்கின்ற பக்குவத்தை இந்த ரமலான் எங்களுக்கு தரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஃமின் எப்படி என்றால் ஒரு இளம் பயிரை போன்றவன். வலது பக்கம் காத்தடிச்சா வலது, இடது பக்கம் காத்தடிச்சா இடது, ஆனா அந்த இடத்தை விட்டு நகர மாட்டான். என்னதான் கஷ்டம் வந்தாலும் அப்படியே நிற்பான், நகர மாட்டான். அப்படியே நாங்க துனியாவுல எவ்வளவு வந்தாலும் அப்படியே நிற்பான். ஆனால் ஒரு முனாஃபிக்கை பொறுத்த வரைக்கும் உறுதியான மரம் மாதிரி நிற்பான். காற்று வந்தா மொத்தமா பிறந்து கிடக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே துனியாவில என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலிலே நாங்கள் அதிலே பொறுமை காக்கக்கூடிய தன்மையை இந்த ரமலான் கொண்டரணும். பசி தாங்குறோம் பொறுமையா, தாகம் தாங்குறோம், மனைவியை விட்டு தூரமாக இருக்கிறோம், இதர வேலைகள் எல்லாமே பொறுமையாக, கோபம் வருது, நான் நோன்பு கண்ட்ரோல் பண்றோம். இதெல்லாமே எல்லா விஷயத்திலும் வரணும். குழந்தை வளர்ப்புல வரணும். ஒரு பெற்றோராக நீங்கள் காண்கின்ற மிக உலகத்துல காண்ற பெரும் காட்சி என்ன தெரியுமா? நீங்க உயிர் வாழ்கின்ற பொழுது உங்களுக்கு முன்னாடி முன்சாப்புல உங்களோட பிள்ளைகள் தொழுக வர்றாங்க அப்படி என்றால் நீங்க காண்ற பெரிய ஒரு காட்சி என்ன? நீங்கள் இரவு வணக்கம் செய்வதற்கு எழும்புகின்ற நேரத்தில் பாத்ரூம்ல உங்களுக்கு முன்னாடி உங்களோட பிள்ளை உது செய்கிற சத்தம் கேட்கிறது என்றால் ஒரு முஸ்லிம் பெற்றோராக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய முதன்மை சந்தர்ப்பம். நீங்கள் இந்த துனியாவில் காண்ற உச்சபட்ச காட்சி அதான். நீங்க உயிர் வாழ்கின்ற பொழுதே கையேந்தி ரப்பி ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று கேட்பதை நீங்க செவியேற்கிறீங்கடா, நீங்க காண்ற உச்சபட்ச காட்சி. இந்த குழந்தை வளர்ப்புல பொறுமது. எப்பொழுதாவது என்னுடைய தனிப்பட்ட பலவீனம் இருக்கும், கோபப்படுறது, மோசமா பேசுறது, ஆத்திரப்படுறது. என்ற பிள்ளை இருக்கிறான், என்னை பார்த்து தவற வளர்ந்துடக்கூடாது, எனவே நான் இந்த இடத்தில் பொறுமை காக்க வேண்டும். என்னை பார்த்தே அவன் வளர்கிறான், அவன் என்னுடைய அமானிதம் என்கிற உணர்வோடு நாங்க எப்பயாவது நடந்திருக்கிறோமா? எங்களோட மொத்த மோசமான பண்புகளையும் வெளிப்படுத்துகின்ற இடம் வீட்டு சூழல தான் வைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த பண்புகளை அன்னுஹக்கிகல் அஹ்லாக் ஃபீ புயூத்தினா, அல்லாஹ்வுடைய தூதர் எங்க வெளிப்படுத்தினாங்க? வீட்டுல மனைவி பிள்ளைகள்கிட்ட. நாங்க என்னென்றால் கடை தெருவில் மாஷா அல்லாஹ் நல்ல மனிதர், பள்ளி வாயலில் மாஷா அல்லாஹ் நல்ல மனிதர், நண்பர்களுக்கு மத்தியில் சிரித்து பேசுவார் மாஷா அல்லாஹ். ஆனா வீட்டுக்குள்ளவருக்கு பிளைட் மூட்லாம் வருவார், உருக்கமான முகத்தோட என்ன செய்வார், உள்ள வருவார். குழந்தை வளர்ப்பில் பொறுமை தேவை. துனியாவில எது நடந்தாலும் என்ற ரப்பு என்னோடு இருக்கிறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தை இஹ்லாஸோடு இதை எடுக்கணும். இன்னொரு அம்சம் கண்ணியமிகு சகோதரர்களே, இரண்டாவது வகை பொறுமை அஸ்ஸப்ர் அலா தாஆ, அல்லாஹ்வை வழிபடுவதில் பொறுமை காத்தல். அல்லாஹ்வை வழிபடுவதில் பொறுமை காத்தல். எத்தனையோ பேரை பார்க்கிறோம், ரமலான்ல தொழுகையாளிகளாக இருந்தவர்கள் ரமலான் முடிவை மது பழக்கத்தோடு நடமாடுகின்ற பலரை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் இந்த ரமலானில் கிடைத்த இந்த பாக்கியத்தை என் மௌத் வரைக்கும் தந்திரவாக யா அல்லாஹ். எனக்கு இந்த ரமலானை போன்று என் வாழ்நாள் அனைத்தையும் அந்த மாதிரி இபாதத்தோடு வாழக்கூடிய வாய்ப்பை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் என்று கேட்கணும். அல்லாஹு தஆலா அதை விரும்புறான். சின்ன அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். எனவே அது முக்கியமானது. அல்லாஹ்வை வழிபடுவது பொறுமை காத்தல். அதே போன்று இன்னும் ஒன்று என்னென்றால், இதான் முக்கியமான பொறுமை. ஆக கஷ்டமான பொறுமையும் இதுதான். ஆக கஷ்டமான பொறுமை இந்த அதாவது உலகத்தில் ஈமானின் ருசியை அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த பொறுமை உங்கள்கிட்ட வரணும். எனக்கும் உங்களுக்கும் இந்த பொறுமை வந்தால் ஈமானின் எல்லா ருசியையும் அனுபவிப்போம். அஸ்ஸப்ர் அன் அல் மஅசியா, பாவத்தில் பொறுமை காத்தல் கஷ்டம். அதனாலதான் யார் யாரெல்லாம் பாவத்தில் பொறுமை காத்தார்களோ அவர்களுக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரியது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மஹ்ஷரில் மிக சூரியன் நெருக்கமாகப்பட்டு வெயிலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் 7 கூட்டத்துக்கு நிழல் கிடைக்கும், அரிசி நிழல். அதுல ஒருத்தர் யாரு? அழகான அந்தஸ்துள்ள ஒரு பெண் அழைக்கிறாள். அழைக்கிற பொழுது அவர் என்ன பண்றார்? அழைக்கிற பொழுது நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், யா அல்லாஹ் உன்னை பயந்து அந்த பாவத்தில் பொறுமை காத்தேன். அவருக்கு நிழல். இந்த பொறுமை கஷ்டமான ஒரு பொறுமை. இதை துனியாவில் அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். யா அல்லாஹ், தனிமையில் அவர் அல்லாஹ்வோடு பேசுவார். எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்தது இறைவா, பொருளாதார நெருக்கடி, வட்டிக்கான பல வாய்ப்பு இருந்தது யா அல்லாஹ், ஆனால் உன்னை நான் பயந்தேன் இறைவா என்று சொல்ல கவர கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். அவரால் மட்டும்தான் ஈமானின் ருசியை உணர முடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த பெண் பிடி வகல்லகத்தில் அபுவாப், கதவெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. உலகத்தில் உலமாக்கள் சொல்லுவாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சான்ஸ் எல்லாரும் விழுந்துருவாங்க. ஏன்? ஒரு ஆண் பெண்ணை அழைப்பதுதான் வளமை. இங்க என்ன நடக்குது? ஒரு பெண் ஆணை அழைக்கிறார். இப்ப பாவம் செய்யறதுக்கான சான்ஸ் அதிகம். இரண்டாவது, அழைத்தது ஒரு அந்தஸ்தும் அதிகாரமும் முக்கியமான ஒரு பெண். பிரச்சனைண்டா கூட அந்த பெண் என்ன செஞ்சிருவாங்க? பார்த்து கொள்வாங்க. மூன்றாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொந்த ஊர் கிடையாது. அது சொந்த ஊரங்களுக்கு தெரிஞ்சவங்க குடும்பங்கள் இருக்கும். இந்த பாவங்களை தெரிந்தவர்களுக்காக தவிர்த்து கொள்ளுதல் என்கிற ஒன்று இருக்குது. அது கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை அழைக்கப்படுகிற பொழுது இளமாய் இந்த பாவத்திற்கான தேவை அவரிடம் அதிகமாக இருந்தது. அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சந்தேகமும் வராது. ஏன்? அவர் அந்த வீட்டு சூழலில் வாழ்கின்றவர், புதிய நபர் அல்ல. இவ்வளவு காரணிகள் இருந்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க? அஸ்ஸிஜ்ன் அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி, இறைவா இந்த பெண் அழைக்கின்ற பாவத்தை விட ஜெயிலில் இருப்பது எனக்கு விருப்பம் இறைவா. பாவத்தில் பொறுமை காத்தார். அல்லாஹ் அமைச்சராக மாட்டார். சகோதரர்களே, பாவத்தில் பொறுமையை இந்த ரமலான் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அதுவே மிக மிக கஷ்டமான ஒரு விஷயம். இந்த பாவத்தில் பொறுமை வரணும் என்று சொல்லி சொன்னால் நிறைய விஷயங்கள் நமக்கு வரணும். இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, பாவத்துல பொறுமை வரணும்டா, ஒன்று அல்லாஹ்வை பற்றிய அறிவும் அந்த பாவம் தொடர்பான அறிவும் எங்களுக்கு தேவை. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய விடயத்தில் வெட்கம் வரணும். 1000 மனிதர்கள் 1000 கேமராக்களுக்கு வருகின்ற கூச்சங்கள், அல்லாஹ் என்ற ரப்பு 4 சுவர் மறைத்திருக்கிறது, என்னை படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற கூச்சமும் வெட்கமும் அல்லாஹ்வுடைய விடயத்துல வரணும். மூன்றாவது, எங்களுடைய அல்லாஹ் நிறைய நிஅமத் செஞ்சிருப்பான். ஆரோக்கியத்தை தந்திருப்பான், தொழிலை தந்திருக்கிறான், குடும்பத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் சுஜூது செய்த நேரம் தந்திருக்கிறான். இவ்வளவு நிஅமத்துக்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்.
இந்த பாவத்தினால் என்னை என் ரப்பு பிடித்தால், இந்த நியமத்துக்கள் அப்படியே பிடுங்கி எடுக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது விழுந்து விட்டால் என் நிலைமை எப்படி இருக்கும் என்கிற உணர்வு வருகிற பொழுது நிச்சயம் இந்த பாவத்தில் பொறுமை என்பது வரும். அல்லாஹ்வை பற்றிய பயம், அல்லாஹ்வுடைய பற்றிய இரக்கங்கள் வருகிற பொழுது நிச்சயமாக அவைகள் வரும். கண்ணியமிகு சகோதரர்களே, நாங்க நினைக்க கூடாது எங்கட வலது கால் சொர்க்கத்துக்குள்ள போனாலும் நான் சொர்க்கத்துக்கு பேசிட்டேன்னு சொல்லி திருப்திப்படுவதற்கு இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நான் 30 வருஷமா இந்த தஅவாவுல இருக்கிறேன், 40 வருஷமா பள்ளி பணி செஞ்சிருக்கிறேன் என்று திருப்திப்பட்டுக் கொள்வதற்கு இல்லை. அல்லாஹ் அதற்கு கூலி வழங்கணும். ஏனென்றால் 2 கால்களும் சுவர்க்கத்தில் இருந்து வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சுவர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எதுவும் நடக்கலாம். கடைசி நேரத்தில் பேணுதலாக வாழ்ந்தவர் ஒரு பெண்ணால் தவறான ஒரு முடிவுக்கு போய்த்திடலாம். ஒரு லாபத்துக்காய் ஹராத்தை தேடிவிடலாம். ஒரு பதவிக்காய் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறந்திருக்கலாம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். எதுவும் நடக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சுவர்க்கத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையில ஒரு முழம் தான் இருக்குது, ஒரு எட்டு தான் உள்ள போய்த்திடலாம். ஆனால் அவர் கடைசி எங்க போவார்? நரகம் போய்த்திருவார். நரகத்துக்கு இன்னொரு மனிதனுக்கும் இடையில ஒரு சின்ன கெப் தான் இருக்குது, அவர் சொர்க்கம் போய் விடுவார். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். கனிமிகு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலானிலே அவனை பயந்து நடக்கக்கூடியவர்களாக, இபாதத்துக்களை உயிரோட்டமாக செய்யக்கூடியவர்களாக, வணக்கத்திலும் பாவத்திலும் பொறுமையை எங்களுக்கு தரக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரை மாற்ற வேண்டும். குறிப்பாக இறுதியான ஒரு செய்தி, அதாவது எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குகைவாசிகளுடைய ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். அதிலே எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு செய்தி. ஆனால் இப்படி நாங்கள் அதை சிந்தித்திருக்க, இப்படி சிந்தித்து பார்ப்போம். அதாவது குகைவாசிகள் உள்ள போறாங்க, கடுமையான காற்றும் மழை, உள்ள நுழைஞ்சாச்சு. அல் குதுவா கப்ல தஅவா, தஅவாவுக்கு முன் எங்களுடைய முன்மாதிரிகள் என்பது முக்கியமானது. எங்கட பிள்ளைகளுக்கோ அல்லது எங்கட மனைவிக்கோ எங்கட வாப்பாவுக்கோ நாங்க சொல்றதை விட வாழ்ந்து காட்டுதல் தான் தாக்கம் செலுத்தும். இஸ்லாம் பேசுவதற்கான மார்க்கம் அல்ல, வாழ்வதற்கான தீன். ஆனா துரதிர்ஷ்டவசமாக முஸ்லிம் சமூகம் என்ன செஞ்சிருக்குது? மாற்று மத பிரச்சாரம் செய்து எல்லோரும் டெஸ்டுக்கு சொல்றது என்ன? நீங்கள் முஸ்லிம்களை பார்க்க வேண்டாம், இஸ்லாத்தை பாருங்கள் அப்படியம்பாங்க. அப்படி என்னது? இஸ்லாம் சரிதான், ஆனா முஸ்லிம்கள் அதை எடுத்துக்கொள்றாங்க இல்ல. இது பெரும் தோல்வி சகோதரர்களே. இஸ்லாம் வாழ்வதற்கான தீன். பாருங்க, இந்த 3 பேரும் உள்ள போனால் கதவு வந்து மூடு. நாங்கள் எல்லோரும் என்ன செய்யறது? எங்களுடைய வளமை ஏதாவது ஒன்று அல்லாஹ் கிட்ட கேட்கிற பொழுது, யா அல்லாஹ் இதை செய்து தந்தால் நான் ஆடொண்டா இருப்பேன், மாடொண்டா இருப்பேன். செய்ய போற ஒரு விஷயத்தை வச்சு அல்லாஹ் கிட்ட கேட்கிறது. ஆனால் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த நல்ல மனிதர்கள் செஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க. இந்த 3 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நாங்க செஞ்ச அல்லாஹ் கிட்ட சொல்லி கேட்டு இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்குவோம் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வாழுங்கள், அப்படி வாழுங்கள், சமூக மாற்றங்கள் வரணும் என்று சொல்லி சொன்னால் 3 பகுதி இருக்குது. ஒன்றன் அது தனி மனித சீர்திருத்தம், 2வது குடும்ப வாழ்க்கை மாற்றங்கள், 3வது கொடுக்கல் வாங்கல் சமூகம் தொடர்பான மாற்றங்கள். இது 3ம் சரியானா சமூகம் சீராகிறது. ரசூலுல்லாஹ் சமூகம் சீர்திருத்தங்கள் நல்லா திருந்துமோ அப்படி பேசல. இந்த சம்பவத்தை பாருங்க. ஃபர்ஸ்டுக்கு ஒருத்தர் என்ன கேட்கிறாரு, யா அல்லாஹ் ஒரு பெண், அழகான பெண், அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்கிற நீண்ட நாள் கனவு, அவளாக என்னிடத்தில் கடன் கேட்டு வருகிறார். நான் அந்த கடனை கொடுப்பதற்கு
கொடுத்து விட்டேன். அதுவும் கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு அதை தயார் செய்து கொடுத்தேன். என் ஆசைக்கு அடிபடிய வேண்டும் என்கிற நிபந்தனையோடு நான் அந்த பாவத்தை செய்கின்ற இறுதி கட்டத்தை அடைந்த பொழுது, இறுதி கட்டத்தை அடைந்த நேரத்தில், இறைவா, அந்த பெண் என்னை பார்த்து சொன்னால், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இறைவா, நான் உன்னை பயந்தேன். நான் அந்த இறுதி கட்டத்தில் இருந்து அந்த பணத்தையும் எடுக்காமல் ஓடோடி வந்து விட்டேன். யா அல்லாஹ், உன்னை பயந்தே செய்தேன். தனி மனித மாற்றம். இந்த ரமலான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் சமூகம் மாறிடும். இரண்டாவது மனிதர் ஒரு துவாவை செய்யறார். கல்லு கொஞ்சம் மகள். அவர் என்னது? குடும்ப வாழ்க்கை. மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லோருக்கும் மத்தியில் சில விஷயத்தை செய்யறாரு. என்ன செய்யறாரு? பால் கறந்து வாராரு மந்தைகளை இருந்து. யா அல்லாஹ், நான் பால் எடுத்து வந்தேன். என் மனைவி பிள்ளைகளை விட என் பெற்றோர்கள் முற்படுத்தப்பட வேண்டும் என்பது உன்னுடைய செய்தி. என் பிள்ளைகள் எல்லோரும் தூங்கிவிட்டார்கள், பெற்றோர்கள் தூங்கிவிட்டார்கள், பிள்ளைகள் பசியோடு இருந்தார்கள். ஆனால் பெற்றோர்களுக்கு கொடுக்காமல் பிள்ளைகளுக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை. தூக்கத்தில் இருந்த அவர்களை எழுப்பாட்டவும் இல்லை. அவர்கள் விழிக்கின்ற வரைக்கும் நான் காத்து கொண்டிருந்தேன். யா அல்லாஹ், உனக்காகவே அந்த பாத்திரத்தை சுமந்து காத்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறான். குடும்ப வாழ்க்கை. சகோதரர்களே, இந்த ரமலான்ல ஒரு விஷயத்தை நினைவூட்டிக் கொள்றேன். யாரையும் பதுவா செய்யல. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் மன்னிக்கணும். இது ஒரு வசியத் எனக்கும் உங்களுக்குமான. எங்கள் எல்லோருடைய நோன்பும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும். ஒருவரை தவிர, ஒருவரை தவிர. யார் யாரெல்லாம் தாய் தகப்பனின் மனதை புண்படுத்துகிறார்களோ, நோவினைப்படுத்தினார்களோ, காயப்படுத்தினார்களோ, அவர்களின் நோன்பு உயர்த்தப்படாது. அந்த தாய் தகப்பனின் மன்னிப்பு இல்லாத வரைக்கும். நாங்க நினைக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்டா, இந்த வாப்பாவும் உம்மாவும் அபூபக்கர் பாத்திமா நாயகி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது. அப்படி ஒரு நிபந்தனை இஸ்லாம் சொல்லவே இல்லை. இந்த உலகத்தில் ஒருவரை வெறுக்கலாம், ஒதுக்கலாம் என்றால் அதற்கு மிக தகுதியான காரணம் என்ன? குஃப்ர். அதை யார் செஞ்சுக்கிருந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பனார் ஆதர். அவரே சொல்றாரு, நீங்க கட்டுப்படாவிட்டால், இந்த பிரச்சார பணியை விடாவிட்டால் மக்களோடு சேர்ந்து நான் கல்லால் உங்களை அடித்து விரட்டுவேன் என்கிறாங்க. அந்த நேரத்தில், யா அபதி, என் அருமை தந்தை, கால சலாமுன் அலை, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படி என்கிறாங்க. எத்தனை முறை அதட்டி இருப்போம், எத்தனை முறை விரல் நீட்டி இருப்போம், எத்தனை முறை அவர்களின் சத்தத்தை விட எங்களுடைய சத்தத்தை உயர்த்தி இருப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மா கூப்பிடுவாங்க, ஓம் என்று சொல்ற சத்தம் கொஞ்சம் உயர்ந்துச்சு, கூடிட்டு அப்படி என்றா, அஸ்ஸக்ஃபிருல்லாஹ் அஸ்ஸக்ஃபிருல்லாஹ் அஸ்ஸக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக 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 அப்படியேம்பாங்க. பெற்றோர்களை பராமரித்தலை இந்த குகைவாசி எப்படி பார்க்கிறாரு? அல்லாஹ் அவர் கருள் செய்யணும். பாத்திரத்தை எழும்புகின்ற வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க பெற்றோரை கவனிக்கிறேன்டா என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம்? மெட்டீரியல் திங்ஸ். பெருநாள் வந்தா உடுப்பு, நோய் வந்தா மருந்து, செலவுக்கு காசு. இதுதான் தாய் தகப்பனை கவனித்தல் என்று நினைச்சு வச்சிருக்கிறோம். இதை இஸ்லாம் சொல்லவே இல்லை. இதான் கவனிப்பா. இதை விட பெரிய கவனிப்பு யாருக்கு கொடுக்கிறோம்? எங்களோட வாப்பா அம்மாவுக்கு எடுக்கிற உடுப்பை விட விலை கூடின உடுப்பு மனைவி பிள்ளைகளுக்கு எடுக்கிறோம், மருந்து மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். இதை இஸ்லாம் சொல்லல. குர்ஆனை நீங்க படிக்கலாம். குர்ஆனிலே மனைவி பிள்ளைகள் தொடர்பாக சொல்கிற நேரத்தில் இருக்க கொடுங்கள், உண்ண கொடுங்கள் என்றெல்லாம் ஹதீதுகள் எல்லாம் வருது. ஆனால் அவர்கள் தவறு செய்தால் மனைவி கன்னத்தில் அடிக்காமல், காயம் வராமல் தண்டித்துக் கொள்ளலாம் என்கிற அனுமதியும் கொடுக்கப்படுது. ஆனால் பெற்றோர்களை பற்றி சொல்கிற நேரத்தில் அவர்களுக்கு இருக்க கொடுங்கள், உண்ண கொடுங்கள், ஆடை கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்கள் வயோதிகத்தை அடைந்து உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் சீ என்ற வார்த்தை கூட பயன்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி என்றால் அல்லாஹ் அங்கே எதை எதிர்பார்க்கிறான், இங்கே எதை எதிர்பார்த்தான்?
எத்தனை முறை அவர்களை நோகடித்திருக்கிறோம், எத்தனை முறை காயப்படுத்தியிருக்கிறோம், எவ்வளவு அநீதி செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வயோதிக பெற்றோர்கள் இருந்தும் ஒருவர் சுவனம் செல்லவில்லை என்றால் அவர் மூக்கு மண்ணை கவ்வட்டும், மூக்கு மண்ணை கவ்வட்டும். உங்களுக்கு இந்த நோன்பை விட பெரிய ஒரு பாக்கியம். உங்களோட வயதான பெற்றோர்கள் இருக்க நாங்க உயிரோடு இருக்கிறது, அவர்களுக்கு பணிவிட செய்யறது, எந்த நேரமும் அவர்களோடு எங்களுக்காகவே தேய்ந்தவர்கள், எங்களுக்காகவே அவர்கள் அவர்களுடைய காலத்தை அப்படியே உருகி உருகி தியாகம் செய்தவர்கள். என்ன செஞ்ச அவர்களுக்கு? நாங்க பயணம் போகிற பொழுது அவர்களோடு பேசுங்கள், அனுமதி பெறுங்கள், அவர்களை முத்தமிடுங்கள், அவர்களின் கால்களை ஊண்டி விடுங்கள், அவர்கள் தலைக்கு நீங்களே எண்ணெய் வைத்து விடுங்கள். உங்கள் பெற்றோர்கள் தான் உங்களுக்கு கிடைத்திருக்கிற பெரியோர் பொக்கிஷம். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவங்களோட தாய் மௌத்தாகிறாங்க, கடுமையா அழுகிறாங்க. அவரை மாணவர்கள் கேட்கிறாங்க, இவ்வளவு அழுகிறீங்களே, பொறுமையை நீங்கள் தானே எங்களுக்கு கற்றுத் தந்தீர்கள் அப்படி என்று கேட்கிறாங்க. இமாம் அவர்கள் சொன்னார்கள், தாய் மரணித்ததற்கான அழுகை அல்ல இது, சுவனத்தின் ஒரு வாசல் மூடப்பட்டு விட்டதே, நான் சொர்க்கத்துக்கு போற ஒரு வாசல் மூடப்பட்டு விட்டதே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் வாலிது அவ்ஸத்து அப்வாபில் ஜன்னah, தந்தை சுவனத்தின் நடுவாசல் அப்படி என்றாங்க. அது வீழ்ந்தால் இஸ்லாம் அனாதை என்று சொல்லி சொல்லுறாரு. உம்மா மௌத்தானாலையா, சகோதரர்கள் மௌத்தானாலையா, குடும்ப உறவுகள் யாரும் இழந்தாக்கலாம், தந்தை மௌத்தானால் அவர் அனாதை. அப்படி என்றால் தந்தை ஒரு தடுப்பு சுவர், அவர் என்னோட அப்படித்தான் பேசுவார். என்ற வாப்பா எனக்கு ஏசுவதும் அடிப்பதும், நான் வளர்ந்த பிறகும் உரிமையோடு என்னையோடு சண்டை பிடிப்பதும் எனக்கு விருப்பம். இந்த வாப்பா ஏசுறது சந்தோஷம். நான் ஒரு நாளும் அவைகளை வழியாகவே பார்ப்பதில்லை. அது எனக்கு நன்மைகள். அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும். எத்தனை நீங்க என்ன பதவி ஆகலாம், என்ன தொழிலதிபராகலாம், யாராகவும் நம்ம இருக்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போறாங்க. கடுமையான பசி, 2 ஈச்சம்பழம் தான் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்தது, தூக்கி கொடுக்குறாங்க. வேகமாக உண்ட சாப்பிட்டு அடுத்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாக்கெட்ல வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர் அனுப்பிச்சிட்டாங்க, ஏன் இப்படி செய்றீங்க, பசியோட வந்தீங்க, கொடுங்களன், அதை சாப்பிடுங்கள்ங்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், என் உம்மா வீட்டுல பசியோட இருக்கிறாங்க, எடுத்துட்டு ஓடுறாங்க. கண்ணியமிகு சகோதரர்களே, எங்கட பெற்றோர்களுக்கு சமகாலத்தில் நிறையவே அநீதி செய்கிறோம். அவர்கள் அதை அநீதியா பார்க்கல, எங்களை அவங்க வெறுக்கிறதே இல்லை. எப்பொழுதும் அவர்களுடைய துஆ எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாங்கள் செய்த பெரியோர் அநியாயம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பெற்றோர்கள் விடயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த ரமலானில் அவர்களுக்காக பிரார்த்தியுங்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். கபராளியாக போனவர்களின் கபர்களை விசாலப்படுத்த வேண்டும். அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி, சில நேரம் அநீதி செஞ்சிருக்கும். இப்ப பெற்றோர்கள் மௌத்தா இருப்பாங்க, அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்குரிய ஒரு சான்ஸ் இருக்காது. ஆனாலும் இஸ்லாம் அதற்கும் ஒரு வாய்ப்பு வச்சிருக்குது. ரசூலுல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணம் போறாங்க. போகிற நேரத்தில் இடையில் ஒரு மனிதரை பார்க்கிறார், நாட்டுப்புறவாசி. இவர் போன வாகனத்தை அவருக்கு அப்படியே கொடுத்துட்டார். இவர் அணிந்திருந்த ஒரு போர்வையை தூக்கி அவருக்கு கொடுக்கிறார். அவரோடு வந்த நண்பர்கள் சொல்றாங்க, இவர் ஒரு நாட்டுப்புறவாசி, இன்னகும் யர்னவுன பில் யஸீர், சின்னதா கொடுத்தா கூட பெருசா நினைப்பாங்க, இவருக்கு இவ்வளவு பெருசா கொடுக்குறீங்களேங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் செவிமடுத்திருக்கிறேன், நல்லறங்களில் எல்லாம் மிகப்பெரிய நல்லறம் என்னவென்றால், ஒரு மகன் தன் தகப்பனின் நண்பர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதுதான் நல்லறங்களில் மிகப்பெரிய நல்லறம். இந்த இருக்கிறாரே மனிதர், இவரும் இவரது தந்தையும் என் தந்தையும் நண்பர்களாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். சகோதரர்களே, உங்களோட வாப்பா உம்மாட நண்பர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களின் உறவுகளுக்கு உபகாரம் செய்யுங்கள், அவர்களுக்காக பிரார்த்தியுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமையில் ஒரு மனிதர் மௌத்தான பிறகும் சொர்க்கத்துல தரஜா கூடிக்கு போகும். அவர் ஏன் இப்படி என்று கேட்பார் அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய பிள்ளைகள், உன்னால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் உனக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல நாளில், நல்ல மாதத்தில் உங்களுடைய பிரார்த்தனையில் உங்களுடைய பெற்றோர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் எல்லோருக்கும் அருள் செய்ய வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் மிக கவனமாக இருந்தார்கள். குடும்ப வாழ்க்கையில் மிக மிக கவனமாக
இருந்தார் அந்த இரண்டாவது நபர், குகைவாசி இரண்டாவது நபர். மூன்றாவது நபர் சமூக வாழ்க்கையில் நல்ல முறையில் இருக்கிறார். அவர் சொல்றாரு, இவர் சொன்னவுடன் தான் அந்த வாசல் அப்படியே முழுவதுமாக திறக்குது. அவர் சொல்றாரு, யா அல்லாஹ், என்னிடம் ஒருவர் வேலைக்கு இருந்தார். அவர் வளமையாக வேலை முடிவில் அவருக்குரிய கூலியை பெற்றுட்டு போவார். கணக்கு பார்த்து கொடுத்துருவார், எடுத்துட்டு போய்த்துருவாரு. ஒரு நாள் அவர் கேட்கவும் இல்லை, மறந்து போய்விட்டார். அவரை அதற்கு பிறகு நான் சந்திக்கவே இல்லை. ஆனால் அவருக்கு சேர வேண்டிய அந்த கூலியை நான் ஒரு முதலீடாக மாற்றினேன். அதுக்கு சில மிருகம் வாங்கி போட்டேன். கால ஓட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீண்டும் வந்தார். வந்து என்னிடம், நான் வேலை செய்தேன், உங்களிடம் கூலி தரவில்லை, அதை தாருங்கள் என்று கேட்டார். யா அல்லாஹ், நான் உன்னை பயப்பட்டேன், சமூக வாழ்க்கை கொடுக்கல் வாங்கல். நான் சொன்னேன், இதோ இருக்கிறதே இந்த 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 மந்தை அவ்வளவு, இந்த பட்டி அவ்வளவு உங்களுக்கு சொந்தமானதை எடுத்து சென்று விடுங்கள் என்று அவருக்கு கொடுத்தேன். யா அல்லாஹ், உன்னை பயந்துதான் அதை செய்தேன் அப்படி என்கிறாங்க. கனிமதி சகோதரர்களே, இந்த 3 மாற்றமும் இந்த நோன்புகளை கொண்டவன். தனி மனித மாற்றங்கள், குடும்ப மாற்றம், சமூக மாற்றம். இந்த 3 மாற்றமும் வந்தால் எல்லாமே மாறிவிடும். இந்த சமூகத்தை, முஸ்லிம்களை பார்த்தவுடன் எல்லோருமே மதிக்கக்கூடிய இஸ்லாம் என்றால், இஸ்லாம் ஒரு அழகான தீன். இஸ்லாத்தை விட ஒரு அழகு உலகத்தில் எதுவும் கிடையாது. ஆனால் அசிங்கமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. யார் காரணம்? நானும் நீங்களும். அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களுடைய சமூகம். எனவே இந்த நல்ல மாதத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் தூய்மையானவர்களாக, இறைவனுடைய பக்கம் மீளக்கூடியவர்களாக, பாவங்கள் எல்லாம் துடைத்தெறியப்பட்டு ஒரு தூய்மையான மனிதர்களாக நம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.